சதாம் ஹுசேன் கிட்ட சதாம் ஹுசேன் மரண தருவாயில ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சதாம் ஹுசேன் என்ன பதில் சொல்றாங்கிறத பார்ப்போம். சதாம் ஹுசேன் கிட்ட சதாம் ஹுசேன் தூக்குல போறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன ஆசை இருக்கு, உன்னோட ஆசையை சொல்லி நான் நிறைவேற்றுறோம்னு அவங்க கேட்கறாங்க. அதுக்கு சதாம் ஹுசேன் எனக்கு ஒரு புத்தகம் படிக்கணும், அந்த புத்தகத்தை மட்டும் நான் படிச்சுக்கிறேன்னு கேட்கறாங்க. என்ன புத்தகம்னு கேட்கும்போது ஓல்ட் மேன் அண்ட் சி அப்படி ஒரு புத்தகம் இருக்கு. கிழவனும் கடலும் சந்திங்க அந்த மாதிரி ஒரு புத்தகம். சதாம் ஹுசேன் வந்து அந்த புத்தகத்தை ஏன் படிச்சாரு, அந்த புத்தகத்துல அப்படி என்ன இருக்கு, அவர் படிச்சதுக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை நிறைய பேர் வாங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கிழவர் இருந்தானா, நல்ல முதிர்ந்த கிழவன், வயசு ஒரு 84 இருக்கும். அந்த கிழவனுடைய டெய்லி ரொட்டீனே கடலுக்கு போறது, மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப அந்த கிழவனுக்கு ஒரு உதவியாளரா ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையனும் அந்த கிழவனும் ரெகுலராகவே கடலுக்கு போவாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு மீனுமே கிடைக்காதான். அந்த சின்ன பையன் கிட்ட எல்லாருமே சொல்லுவாங்களாம், அந்த கிழவன் கூட ஏன்டா போற, அவனுக்கு தான் ஒண்ணும் கிடைக்க மாட்டேது, உன்னோட டைம் ஏன் வேஸ்ட் பண்ற, நீ அவன் கூட போகாத அப்படின்னு சொல்றாங்க. அந்த சின்ன பையனும் அவங்க சொல்றது யார் சொல்றதுமே கேட்காம அந்த கிழவன் மேல உள்ள ஈர்ப்புல, ஒரு தாத்தா மாதிரி ஒரு பாசத்துல அவரோடய டிராவல் பண்றானா. கிடைக்காட்டுன்னு பரவாயில்ல, நம்ம அவரோட போவோம், ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு. போக 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 போறாங்க வராங்க, மீன் எதுவுமே கிடைக்கல. 84 நாள் தொடர்ந்து மீன் கிடைக்கல அவங்களுக்கு. ஒரு நாள் அந்த கிழமை அந்த சின்ன பையன் கிட்ட சொல்றானா, நான் ஒரு நாள் மீன் பிடிப்பேன், அது ரொம்ப பெரிய மீனா இருக்கும், அப்ப நான் யாருன்னு இந்த ஊருக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப வழக்கம் போல அந்த கிழமை சொல்லிட்டு மீன் பிடிக்க கடலுக்கு போறாரு தனியாவே. அது சின்ன பையன் கூட இல்ல, தனியா போனவரு மீன் துண்டியை போட்டு ரொம்ப நேரம் காத்திருக்காராம். அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு 1 டன்னுக்கு 20 கிலோ கம்மியா ஒரு மீன் கிடைக்குது. எப்படி 1 டன்னுக்கு 20 கிலோ கம்மியா 880 கிலோ சம்திங் மீன் கிடைக்குது. அந்த மீனை குக்கில மாட்டிட்டு அவர் படகுல இழுத்து போட முடியல, ஏன்னா அவ்வளவு பெரிய மீன், அவர் படகு சின்ன படகு. மனுஷன் என்ன பண்ணிருக்காரு, அந்த மீனை கொக்கில மாட்டின மாதிரியே கிட்டத்தட்ட 3 நாளா கடல் வழியாவே இழுத்துட்டு வந்திருக்காரு. சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, 3 நாள் கடல்ல ராத்திரி பகல் பார்க்காம இழுத்துக்கிட்டே வந்திருக்காரு. வரும்போது நிறைய இடைஞ்சலாவும் இருக்கு. அந்த மீன் அடிபட்டு அந்த மீன்ல இருந்து பிளட் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிளட் ஃபுல்லா கடல்ல பரவி கடல்ல இருந்த சுறாக்கள்லாம் அந்த மீனை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மீனை இப்ப அந்த சுறாக்கள்லாம் அட்டாக் பண்ணும்போது இந்த கிழவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு துடுப்பு வச்சிருந்தாரு. அந்த துடுப்புல கைப்புடி சைடு கூர்மையா கத்தி மாதிரி தீட்டிட்டு இருந்த 4 சுறாவையும் அட்டாக் பண்ணாரு. 4 சுறா கிட்ட போராடி இந்த மீனை பாதுகாத்து கடலுக்கு இழுத்துட்டு வந்தாரு அவரு. ஊரே பார்த்து வியந்துச்சு. ஒரு மனுஷனால முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில தனி ஆளா 880 கிலோ மீனை பிடிச்சிட்டு வந்தவர். அவரை பத்தின புக்கு தான் ஓல்டு மேன் அண்ட் சீங்கிற புக்கு. என்னைக்குமே முயற்சி திருமணி ஆகுங்கிற பழமொழி யாருமே மறந்துடக்கூடாது. அவரை நினைச்சிருந்தா நமக்கு என்ன வயசாயிட்டு, நம்ம ஏன் மெனக்கிடணும், இதுக்கப்புறம் கடலுக்கு போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்காம, நம்மளை பார்த்து சிரிச்சவன் வாயெல்லாம் அடைக்கணும்டா, நம்ம மீன் பிடிக்கணும்டா அப்படின்னு கடலுக்கு போய் ஒரு பயங்கரமான ஒரு அசுரன் எடுத்துட்டு வந்தாரு பாருங்க, அங்க நிக்கிறாரு. சோ எல்லாருமே எல்லாருமே செல்ஃப முதல்ல நம்புங்க. நம்மளால முடியும்னு நினைங்க. முயற்சியை கைவிட்டுறாருங்க. முயற்சி திருவினை ஆக்கும். முயன்றால் சாதிக்க முடியும்.